இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே. யோபு 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒரு பாதை வழியே முதியவர் ஒருவர் போய்க் கொண்டிருந்தார். முதியவரை மதிக்காத 3 இளைஞர்கள் எதிரே வந்தார்கள். முரட்டு குணம் படைத்த மூவரும் பெரியவரை பரியாசம் பண்ண ஆரம்பித்தார்கள். வயசாளி முதியவரை கேலியும் கிண்டலும் பண்ணுவது அவர்களுக்கு அல்வா சாப்பிடுகிற மாதிரி இனித்தது. முதல் வாலிபன் பெரியவரை பார்த்து, எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமே, உமக்கு வணக்கம் என்று சொல்லி சிரித்தான். 2ஆம் இளைஞன் முதியவர் முன்வந்து, எங்கள் தந்தையாகிய ஈசாக்கே, நீர் வாழ்க என்று கூறி கிண்டலாக சிரித்தான். 3ஆம் அவன் முதியவர் முன்வந்து, எங்கள் பிதாவாகிய யாக்கோபே, நீர் வாழ்க வாழ்கவே என்று கூறி நடனமாடினான். பின்பு மூவரும் ஒன்று சேர்ந்து கும்மியடித்து கும்மாளமிட்டார்கள். பெரியவர் நின்று நிதானமாக யோசித்தார். முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். முதியவர் வாய் திறந்தார். பிள்ளைகளே, நான் தகப்பனாகிய ஆபிரகாமும் அல்ல, தந்தையாகிய ஈசாக்கும் அல்ல, பிதாவாகிய யாக்கோபும் அல்ல, கீசின் குமாரனாகிய சவுல். காணாமல் போன என் கழுதைகள் 3ஐயும் இங்கே கண்டு கொண்டேன் என்றார். வாலிபர்கள் வெட்கி நாணி போனார்கள். ஆம் பிரியமானவர்களே, முதியோரை நாம் பரியாசம் பண்ணுவது நம் குதிங்காலை நாமே வெட்டி கொள்வது போன்றது. ஆனால் இன்றைக்கு முதியோரின் ஞானம் அசட்டை பண்ணப்படுகிறது. வயதான பெற்றோர் மற்றும் முதியவர்களை பிள்ளைகள் கெளடு பெருசு எனவும், வயதாகி போச்சுல வாயை மூட வேண்டியதான உனக்கென்ன தெரியும் என்றும் கிண்டலான மதிப்பற்ற வார்த்தைகளால் அவமானப்படுத்தி அவர்கள் தங்கள் வாய்களை திறந்து ஒரு வார்த்தையும் பேச முடியாதபடி அதட்டி விடுகின்றனர். ஆனால் நம் அனைவருக்கும் அனுபவம் மிக்க முதியவர்களின் ஆலோசனை மிகவும் அவசியம். சிறப்பாக பல ஆண்டுகள் தேவனோடு நடந்து ஜெப ஆவியினாலும் வேத வசனங்களினாலும் நிரப்பப்பட்ட முதியவர்களிடம் தேவன் கொடுத்துள்ள ஞானம் நிரம்பி இருக்கும். அவர்கள் சேர்த்து வைத்துள்ள அந்த தெய்வீக விசேஷித்த ஞானத்தை நாம் நேரம் செலவிட்டு கேட்டு செவி கொடுக்க வேண்டும். உண்மையில் ஞானமுள்ள முதியோரிடம் வாழ்க்கையை பற்றி கற்றுக் கொடுக்க நிறைய இருக்கிறது. ஆனால் ஹெல்பேஜ் இந்தியா எனும் தொண்டு நிறுவனம் 2014ஆம் ஆண்டு நடத்திய கணக்கெடுப்பில் சுமார் 32% முதியவர்கள் இளைய சமுதாயத்தினரால் அவமதிக்கப்படுகிறார்கள் அல்லது தகுந்த மரியாதை இல்லாமல் நடத்தப்படுகிறார்கள் என்று கூறுகிறது. இதைவிட இன்னமும் அதிர்ச்சியூட்டும் செய்தி, 56% முதியவர்கள் தனது சொந்த பிள்ளைகளால் புறக்கணிக்கப்படுகிறார்கள். 23% முதியவர்கள் தனது மருமக்களால் புறக்கணிக்கப்படுகிறார்கள். வேதாகமத்தில் சாலமோன் ராஜா மரித்து போன பின் இஸ்ரவேல் சபை அனைத்தும் வந்து ரெகோபெயாமை நோக்கி ஒரு வேண்டுகோளை வைக்கின்றனர். அவர்கள் அந்த புதிய ராஜாவிடம் வந்து அவருடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் வரி சுமையையும் லேசாக்கும் என்றும் அப்பொழுது தாங்கள் ரெகோபெயாமை உண்மையாய் சேவிப்பதாக சொல்லுகின்றனர். இதை குறித்து முதலில் அந்த இளம் அரசன் முதியோரை ஆலோசிக்கிறான். ஆனால் அவர்களின் ஆலோசனையை நிராகரித்துவிட்டு அவனோடு வளர்ந்த வாலிபர் கொடுத்த முட்டாள்தனமான ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுகிறான். அவன் ஜனங்கள் மீது இன்னும் அதிகமான பாரத்தை சுமத்தினான். அவனுடைய அவசர புத்தி அவனுடைய ராஜ்யத்தின் பெரும் பகுதியை இழக்கச் செய்தது. ஆம் பிரியமானவர்களே, முதியோரின் ஆலோசனை மற்றும் ஆசீர்வாதம் நமக்கு மிகவும் முக்கியம். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற வசனத்தின்படி நம் முற்பிதாக்கள் தங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்த சம்பவங்கள் வேதாகமத்தில் உண்டு. பிறந்த நாட்கள், புது வருட தினங்களில் பிள்ளைகள் பெற்றோர், தாத்தா பாட்டி போன்றவர்களிடம் ஜெபித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும் பழக்க வழக்கங்கள் மறைந்து கொண்டு வருகின்றன. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணு என்ற வசனத்தின்படி அவர்களுக்கு தகுந்த மதிப்பு மரியாதை கொடுக்கும்படி பிள்ளைகளை பழக்குவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம்.
எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் உருவாகும்படி ஆண்டவரே அப்பா, முதியோரை கனம் பண்ணக்கூடிய கிருபைகளை நீர் கொடுப்பீராக ராஜா. முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவரிடத்தில் புத்தியும் இருக்குமே என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா ஆண்டவரே, முதியோரிடத்தில் இந்த ஞானத்தையும் புத்தியும் கற்றுக்கொள்ள இளம் பிள்ளைகளுக்கு என் தேவன் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. முதியோரை அசட்டை பண்ணாதபடி, கிண்டல் பண்ணாதபடி ஆண்டவரே, பிள்ளைகளை கத்தாவி ஞானமாய் வளரக்கூடிய கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.